டான் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் இனிய நாளாக, கல்வி நாளாக அமையட்டும். ஆக எங்களுடைய உளவியல், உடலியல், சமூகவியல் நடத்தைகள் எல்லாவற்றையும் மேன்மை உறச் செய்யும் ஒரே காரணி கல்வி. ஆக அனைத்து விதமான விடுதலைக்கும் வழிகாட்டி நிற்பது கல்வி. ஆக இந்த கல்வியை கற்காமல் உரிய நேரத்திலே பாடசாலைக்கு போகாமல் பிள்ளைகள் நிற்கிறார்கள். இதுக்கு என்னையா செய்யறது? அதுக்கு ஒவ்வொரு பாடசாலையிலையும் கட்டாய கல்வி குழு இருக்கு. அதுல பாடசாலை அதிபர், ஒரு ஆசிரியர், பெற்றோர், சமூக தலைவர்கள், மத தலைவர், போலீஸ் அதிகாரி, கிராம சேவகர், சமர்த்தி உத்தியோகத்தர், சிறுவர் பாதுகாப்பு அதிகாரி, இவர்கள் இருக்கிறார்கள். இது பல பேருக்கு தெரியாது. ஆக கட்டாயம் பிள்ளை பாடசாலைக்கு போகணும் குறிப்பிட்ட வயது வரை. அப்ப இந்த பிள்ளை 16 வயது மட்டும் பாடசாலை கட்டாய கல்வி குழுவுடைய வழிகாட்டல்ல பள்ளிக்கூடம் போகணும். பிள்ளை பள்ளிக்கூடம் ஏன் போகவில்லை? பெற்றோருக்கு விழிப்புணர்வு. அடுத்தது அந்த பாடசாலை ஆசிரியர் அதிபருக்கு விழிப்புணர்வு. பல அதிபர்கள், ஆசிரியர்கள் இன்றும் கிராமங்களிலே, நகரங்களில் கூட பிள்ளைகளை தேடி செல்கிறார்கள், புனிதமான மனிதர்கள். அப்ப இப்ப பார்த்தால் பல பிரதேசங்களில் வறுமையின் காரணமாக பிள்ளைகள் என்ன செய்யுது? கூலி வேலைக்கு போகிறது. மீன்பிடி கரையோர பிரதேசங்களில் வாழ்கிற பிள்ளைகள் மீன்பிடிக்க செல்கிறார்கள். அம்மா அப்பாவுக்கு உதவி செய்கிறார்கள் தொழிலில், பள்ளிக்கூடம் போகாமல். அடுத்ததாக வீட்டில் சகோதர சகோதரிகளை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆக இது அந்த பிள்ளைகள், அந்த பெற்றோருக்கு சரியான விழிப்புணர்வு இல்லை. பொருளாதாரம் தேவை, பொருளாதாரம் இல்லாவிட்டால் ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் இந்த கட்டாய கல்வி வயதில் பிள்ளை போய் படித்தால்தான் அவன் இந்த நாட்டில் வாழ்வதற்கான திறன்களையும் தேர்ச்சிகளையும் மனப்பாங்களையும் பெறுவான். அதுக்கு பிறகு அவன் தன்னுடைய வேலையை செய்யட்டும். ஆக இதில இன்று சமகாலத்தில் எங்களோட வடக்கு மாநிலத்தில், வெண்ணி பிரதேசத்தில், யாழ்ப்பாண பிரதேசத்தில் எல்லாம் அது வந்து பாதிக்கப்பட்ட பிள்ளைகள், பாதிக்கப்பட்ட பிரதேசங்கள், வறுமையில் வாடுகின்ற மக்கள். அப்ப இவர்களுக்கு சில உதவிகள் செய்ய வேண்டி இருக்கும். அப்ப அரசார்பற்ற நிறுவனங்கள், எங்களுடைய வெளிநாட்டில் இருப்பவர்கள், கோவில்கள், இவை இந்த ஏழை பிள்ளைகள் படிப்பதற்கு உதவ வேண்டும். இதுதான். பெற்றும் செலவுகளை செய்கிறோம் தேவையில்லாதவற்றுக்கு. ஆக எங்களுடைய எதிர்காலம், நிலையான அபிவிருத்தி, இந்த பிள்ளைகளுக்கு நாங்கள் கல்வியை கொடுத்துட்டோம் என்று சொன்னால் அவன் தன்னுடைய வாழ்க்கையை சிறப்பாக வாழுவான். மற்றவர்களுக்கும் பயனுள்ள வேலை திட்டங்களை, வேலைகளை செய்வான். எங்களுடைய எதிர்கால சந்ததி, அடுத்த சந்ததிக்கு நாங்கள் இதைத்தான் கொடுக்க வேண்டும். ஆக இந்த ஊடகங்களினூடாக ஒரு மிகப்பெரிய விழிப்புணர்வுகளை நாங்கள் செய்து வருகிறோம். கிராமமாக நாங்கள் தெருவழி நாடகங்களை போட்டு மக்களை கூட்டி இந்த கல்வியின் முக்கியத்துவத்தை சொல்லி வருகிறோம். இதே நேரத்தில் பல அரசு சார்பற்ற நிறுவனங்கள் பெற்றோர்களை, கூடுதலாக தாய்மாரை, அவர்களுக்கு கல்வி விழிப்புணர்ச்சியை ஊட்டி பிள்ளைகளை சரியாக ஒழுங்காக பாடசாலைக்கு அனுப்புவதன் முக்கியத்துவம், கல்வியின் முக்கியத்துவத்தை சொல்லி செயற்படுத்துகின்ற பல செயற்திட்டங்கள் இன்று நடைமுறைக்கு வந்துவிட்டன. ஆக இந்த செயற்திட்டங்களை மேலும் விஸ்தரிக்க வேண்டும். அது எல்லா இடமும் பெறவ வேண்டும். ஊடகங்களினூடாக, ஒரு நாடகங்களாக, அது ஒரு திரை குறும்படங்களாக விஸ்தரிக்கப்படுகின்ற பொழுது எங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்கால கல்வியை பாதுகாத்து கொள்ள முடியும். வணக்கம்.